வெல்கம் டு வீலோ மேக்ஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சாப்டர் 2 செகண்ட் யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் யூனிட் என்னென்னா உங்களுக்கு நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். செகண்ட் யூனிட்டோட ஹெட்டிங் என்னது, நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நவ் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஸோ செகண்ட் யூனிட்டோட ஹெட்டிங் என்னது, நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்பர்ஸில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லெவல் அண்ட் தென் சீக்வன்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிளியராக? ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்னென்ன சாப்டர்ஸ் வருது, அந்த சாப்டர்ஸ்க்கு என்னென்ன தேவைன்றது ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம செகண்ட் சாப்டர் பார்க்கறதுனால செகண்ட் சாப்டருக்கு தேவைன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து செகண்ட் சாப்டருக்கு மெயினாக வந்து யூக்ளிட்ஸ் அப்படின்ற ஒருத்தரை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். யூக்ளிட்ஸ் அப்படின்றவர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபாதர் ஆஃப் ஜியோமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஃபாதர் ஆஃப் ஜியோமெட்ரின்னு அவரை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எலிமெண்ட்ஸ் பற்றி ஒரு 13 வால்யூம்ஸ் வந்து அவர் எழுதியிருக்காரு. அந்த 13 வால்யூம்ஸில் ஒரு 6 வால்யூம்ஸ் பற்றி அவர் ரொம்ப டீப்பாக எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா ஜியோமெட்ரி பற்றி தான் அதிகமாக அவர் பேசியிருக்கார். ஸோ தட் அவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் ஜியோமெட்ரின்னு சொல்கிறோம். மேபி உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸில் வரலாம். ஸோ ஈக்குவலேட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபாதர் ஆஃப் ஜியோமெட்ரி. கிளியர்? ஓகே. ஸோ இப்போது இவர் நேம்ஸ்லேயே வந்து சம் தியரம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ உங்களுக்கு இந்த ஹெட்டிங்லேயே இருக்குது யூக்ளிட். ஸோ அவரோட நேமு அவர் போட்டதுனால தியரம்ஸ். அண்ட் தென் டிவிஷன் லெம்மா. ஸோ டிவிஷன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ நார்மல் டிவிஷன் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும், அதுக்குள்ள டிவைடண்ட் இருக்கும், டிவைசர் இருக்கும், கோஷன்ட் இருக்கும், ரிமைண்டர் இருக்கும். கிளியர்? உங்களுக்கு வந்து ஒரு டிவைடிங் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் எடுத்து அதை நம்ம கேன்சலேஷன் பண்ணோன்னா, ஸோ இங்கே உள்ளே வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டிவைடண்ட். வெளியே வரக்கூடிய எலிமெண்ட் டிவைசர், மேலே வரக்கூடிய கோஷன், பேலன்ஸ் வந்து ரிமைண்டர். ஸோ இது பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு பார்க்க போகிற அப்போ தேரம் எப்படி தான் இருக்கும், இட்ஸ் லைக் அ டிவிஷன் லெம்மா. அப்போது ஏதோ ஒரு டிவைடிங் வச்சு தான் நமக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்றது ஹெட்டிங்லேயே புரிஞ்சிருக்கும். ஓகேவா? யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மானா எனி ஒன் டிவைடிங் பற்றி நமக்கு வரப்போகுது. கிளியர்? ஓகே. ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னா அனதர் ஒன்னை மினி தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை என்னன்னு சொல்லுவாங்க, ஸோ இந்த லெம்மா வந்து மினி தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? ஓகே. ஸோ வாட் இஸ் த டிவிஷன் லெம்மா? யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லெட் ஏ அண்ட் பி. ஸோ உங்களுக்கு வந்து ஏ பி அப்படின்னு ரெண்டு இன்டீஜர்ஸ் வந்து எடுத்துக்க போகிறீங்க. லெட் ஏ அண்ட் பி. அதில் ஏ வந்து உங்களுக்கு பியை விட எப்படி இருக்கணும், பிக்கஸ்ட்டாக இருக்கணும், கிரேட்டராக இருக்கணும். ஓகே? ஏன்ற எலிமெண்ட் பியை விட கிரேட்டராக இருக்கணும். எனி டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஏ அண்ட் பி தி டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ அவங்களே டேரெக்டாக சொல்லிட்டாங்க, இட்ஸ் நாட் நெகட்டிவ், ஒன்லி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். எனி டூ இன்டீஜர் பாசிட்டிவாக எடுக்கிறீங்க. அதில் ஏன்ற எலிமெண்ட் பீன்ற எலிமெண்ட்டை விட கிரேட்டராக இருக்கும். கிளியர்? அந்த மாதிரி இருக்கும்போது தென் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டீஜர்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு யூனிக் இன்டீஜர்ஸ் வந்து கிடைக்கும். எதுனா Q அண்ட் R. ஸோ உங்களுக்கு ஏபின்னு ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அதில் ஒன் கண்டிஷன், ஏன்ற எலிமெண்ட் பியை விட கிரேட்டராக இருக்கும்போது ரெண்டு இன்டீஜர்ஸ் வந்து யூனிக் இன்டீஜர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அது என்னன்னு பார்த்தா Q அண்ட் R. இதில் Qன்றது கோஷன், Rன்றது ரிமைண்டர். கிளியர்? ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நான் சொல்லி இதுதான் மெயின். ஏ அப்படின்றது ஏ ஈக்குவல் BQ ப்ளஸ் R. இதில் ஏ பி இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். Qன்றது கோஷன், Rன்றது ரிமைண்டர். ஓகே? ஓகே. ஸோ இதில் ஏ ஈக்குவல் BQ ப்ளஸ் Rல லைக் தட் இது நான் உங்களுக்கு இப்படி போட்டு காமிச்சிருக்கேன். ஏன்றது வந்து இட்ஸ் லைக் அ டிவைடண்ட், உள்ளே வரக்கூடிய எலிமெண்ட் டிவைடண்ட். ஓகே? ஸோ உங்களுக்கு நான் இதே ப்ரொசீஜர் பிரகாரம் நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். ஏன்றது டிவைடண்ட். அப்போ என்ன வரும், 22 ஈக்குவல். தென் பி வந்து நமக்கு என்னன்னு சொன்ன, டிவைசர். கரெக்டா? தென் Q வந்து என்ன சொன்னேன், கோஷன். தென் ரிமைண்டர். அப்போ உங்களுக்கு ஆட் பண்ண என்ன வரும், 4 5s are 20, 20 + 2 22. அப்போது உங்களுக்கு ஒரு டிவைடண்ட் இருக்குன்னா டிவைசரையும் கோஷன்ட்டையும் மல்டிபிள் பண்ணி ரிமைண்டர் கூட ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும், டிவைடண்ட் கிடைக்கும். ஓகே? இந்த பேசிக் கான்செப்ட் வச்சு தான் இவங்க யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்ற எலிமெண்ட் பியை விட கிரேட்டராக இருக்கணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அண்ட் தென் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கணும், செகண்ட் கண்டிஷன். அண்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இங்கே வரக்கூடிய ரிமைண்டர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 0 less than or equal R less than B. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ரிமைண்டர்
ஜீரோவாக இருக்கணும், பிகாஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது. ஜீரோவும் இருக்கலாம், ஜீரோ விட பிக்கஸ்ட் நம்பரும் இருக்கலாம். அட் த சேம் டைம் இங்கே வரக்கூடிய ஏபின்ற வேல்யூவில் பியை விட சின்னதாக இருக்கணும். கிளியர்? பியை விட பிக்கஸ்ட் வரக்கூடாது. பி வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன், டிவைசர். ஸோ அதை விட உங்களுக்கு ரிமைண்டர் என்னது எப்படி இருக்கணும், ஸ்மாலாக இருக்கணும். ஓகேவா? அப்போது ஆறுன்ற எலமெண்ட் ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு என்ன டிவைசர் வருதோ அதை விட கம்மியாக இருக்கணும். கிளியர்? ஸோ இது வந்து தேர்ட் கண்டிஷன். இந்த கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம வந்து சம்ஸ் பார்க்க போகிறோம். கிளியர்? புரிஞ்சிச்சா? வெரி ஈஸி. ஸோ இது வந்து மேபி 2 மார்க்ஸில் கேட்கலாம், இந்த தியரம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஈக்குவலேட்ஸ் டிவிஷன் லெம்மா ஆர் மினி தியரம். ஓகேவா? ஈக்குவலேட்ஸ் மினி தியரம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்றது சொல்லிட்டேன். ஏபின்னு 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ஏன்ற எலிமெண்ட் பியை விட கிரேட்டராக இருக்கணும். அண்ட் தென் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூனிக் இன்டீஜர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அது என்னன்னா Q அண்ட் R. அது ரெண்டுமே என்னது, Qன்றது கோஷன், Rன்றது ரிமைண்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, A ஈக்குவல் BQ ப்ளஸ் R. ஏபின்றது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், Qன்றது கோஷன், Rன்றது ரிமைண்டர். அண்ட் அனதர் ஒன் கண்டிஷன் என்னது, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் R லெஸ் தென் B. Rன்ற ரிமைண்டர் ஜீரோவும் இருக்கலாம், ஆர் ஜீரோவில் இருந்து வரக்கூடிய B எலிமெண்ட் வேல்யூக்கு சென்டரில் இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் கிடைக்கும். ஓகேவா? கிளியர்? தென் another one small condition, suppose remainder is 0 if R equals 0. இந்த ரிமைண்டர் வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும், A equal BQ. ஓகே, சப்போஸ் ரிமைண்டர் 0 வந்து நமக்கு என்ன கிடைக்கும், A equal BQ. அவ்வளோதான். கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெனரலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவலேட்ஸ் டிவிஷன் லெம்மா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தது ஈக்குவலேட்ஸ் டிவிஷன் லெம்மா. அதில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஜெனரலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவலேட்ஸ் டிவிஷன் லெம்மா. அதே மாதிரி தான் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான். என்னன்னு பாருங்கள், சேம் A and B. ஓகேவா? சேம் A and B ஆர் எனி 2 integers. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஹியர் 2 integers. பட் உங்களுக்கு ஈக்குவலேட்ஸ் டிவிஷன் லெம்மாவில் என்ன சொல்லியிருப்பாங்க, 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ரெஃபர் பண்ணுங்கள். ஈக்குவலேட்ஸ் டிவிஷன் லெம்மாவில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஈக்குவலேட்ஸ் டிவிஷன் லெம்மாவில் எனி 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் சொல்லியிருப்பாங்க. பட் ஹியர் எனி 2 integers. அப்போ என்ன வரலாம், ஹியர் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆல்சோ கே. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் வேல்யூஸும் வரலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ லைக்காக சம்ஸில் வரும். ஓகேவா? அப்படி சம்ஸில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸும் வந்தால் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், பாசிட்டிவ் வேல்யூ வந்தால் என்ன கண்டிஷன்ஸ். ஸோ இட்ஸ் லெம்மா பார்த்துட்டோம். நவ் ஹியர் ஏபின்ற இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு 2 integers. இட்ஸ் நாட் அ பாசிட்டிவ், 2 integers. Then there exist unique integers Q and R. It's the same. ஓகேவா? ஏபின்ற 2 எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஏன்ற பின்ற 2 integers எடுத்துனா உங்களுக்கு Q and Rன்ற 2 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆஸ் யூஸ்வல் Q is quotient, R is remainder. ஓகே, Q is quotient, R is remainder. ஸோ உங்களுக்கு ஏபின்றது வந்து 2 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கிடையாது, இட்ஸ் 2 integers. கிளியர்? ஓகே. ஸோ இப்போ அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த 2 integers மேபி எனி 1 ஆர் எனி 2 ரெண்டுமே. ஓகேவா? உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூஸாக வந்தால் எப்படி போடணும் அப்படின்ற கண்டிஷனுக்கு தான் உங்களுக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஆஸ் யூஷுவல் சேம் A ஈக்குவல் BQ ப்ளஸ் R. இதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம டிவிஷன் லெம்மா என்ன பார்த்தோமோ அதே தான் இது. ஆஸ் யூஷுவல் ஏபின்றது 2 integers, Q is quotient, R is remainder. But what is the condition change? 0 less than or equal R less than mod B. அங்கே நம்ம பார்த்தது 0 less than or equal R less than B மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அங்கே எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான். இங்கே ஏன் நம்ம மாட் போடுறோம், மாட் B அப்படின்னு போடுறோன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ மாட் -2 நான் எடுக்கிறேன். இது ஆக்சுவலி எப்படி தெரியுமா, 2. நீங்கள் மாட்குள்ளே எனி நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்தாலுமே, மாட்குள்ளே எனி நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்தாலுமே உங்களுக்கு அது மாட் விட்டு வெளியே வரும்போது என்னவா கன்வெர்ட் ஆகிடும், பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிடும். கிளியர்? இது வந்து நம்ம வந்து பேசிக் கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. மாட்குள்ளே எனி நெகட்டிவ் வேல்யூஸ் வந்தாலுமே உங்களுக்கு அது என்னவா கன்வெர்ட் ஆகிடும், பாசிட்டிவ் வேல்யூஸாக கன்வெர்ட் ஆகிடும். இஸ் தட் கிளியர்? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து 2 integers டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் வேல்யூஸும் இன்க்ளூட் ஆகும், நாட் ஓன்லி பாசிட்டிவ் integers. ஸோ தட் அவங்க மாட் B போட்டிருக்காங்க. அப்போது உங்களுக்கு பியோட வேல்யூ வந்து நெகட்டிவ் வந்தாலுமே நம்ம அதுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிடும், பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகிடும். ஏன் வந்து மாட் B போட்டிருக்காங்க, மாட் A போடலாமே, ஏன் B போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ அங்கே போட்டு அதே வேல்யூஸ் எடுக்கிறேன். 22 4. ஸோ 5 4s are 20, பேலன்ஸ் 2. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு 4 இட்ஸ்
இது நம்ம 22ன்றது என்னது A, இது வந்து B, இது வந்து Q, இது வந்து R இல்லையா? ஓகே. நவ் இதுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து 22க்கு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ ஃபார் 5 இங்கே வந்து 22 இருக்குன்னா அப்போ வந்து 4 5s 20 போடும்போது பேலன்ஸ் வந்து -2ன்னு வரப்போகுது. ரிமைண்டர் வந்து -2ன்னு வரப்போகுது, அது தப்பு கிடையாது. பட் இங்கே நீங்கள் டிவைஸ் இங்கே எடுக்கும்போது -4 வந்து உங்களுக்கு ஆக்சுவலி வந்து டேபிள்ஸில் வந்து உங்களுக்கு -4 வருமா -2 வருமா? நோ, இட்ஸ் அ பாசிட்டிவ் டேபிள்ஸ். ஸோ அதனால தான் அவங்க உங்களுக்கு டிவைஸர் எடுக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக எடுக்கிறாங்க. கிளியர்? ஸோ உங்களுக்கு டிவைஸர் உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது? mod மைனஸ் வேல்யூ ஆஃப் டிவைஸர் வந்தாலும் இட்ஸ் கன்வெர்ட் டு பாசிட்டிவ். ஸோ தட் நம்ம வந்து என்ன அப்ளை பண்ணுறோம்? mod D. கிளியர்? வெரி ஈஸி. ஸோ உங்களுக்கு டிவிஷன் லெம்மா இதில் வந்து ஈக்குவேட்ஸ் யாரை சொல்லலாம்? ஃபாதர் ஆஃப் ஜியோமெட்ரி. ஸோ ஏன்றது நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் ஈக்குவேட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்றதுனா என்னன்றது சொல்லியிருக்கோம். ஈக்குவேட்ஸ் டிவிஷன் லெம்மாக்கும் ஜெனரலைஸ் ஃபார்ம் ஆஃப் டிவிஷன் லெம்மாக்கும் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட்? அங்கே வந்து உங்களுக்கு என்ன வரும்? எனி 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், ஹியர் எனி 2 இன்டிஜர்ஸ். ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகும். அங்கே 0 less than or equal R less than B வரும். பட் ஹியர் mod B. ஏன் mod Bனா மைனஸ் வேல்யூ வந்தாலும் இட்ஸ் கன்வெர்ட் டு நெகட்டிவ், பாசிட்டிவ் வேல்யூ. கிளியர்? ஸோ வெரி வெரி ஈஸி. ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்ட்ரோடக்ஷன். இது சம்மந்தமான சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் 2.1 பார்க்க போகிறோம். ஸோ இது சம்மந்தமாக சாப்டர்ஸ் வந்து ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். ஸோ என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். we have 34 cakes. நமக்கு இது how many cakes are there? 34 cakes. each box can hold 5 cakes only. ஸோ நம்மக்கிட்ட 34 cakes இருக்குது. அவங்க என்ன சொல்லணும்? ஒரு பாக்ஸ் எடுத்தால் ஒரு பாக்ஸில் எத்தனை கேக்ஸ் தான் ஹோல்ட் பண்ண முடியும்? 5 cakes only. ஸோ ஒரு பாக்ஸில் 5 cakes தான் வைக்க முடியும். ஓகேங்களா? அப்போது how many boxes we need to pack? அப்போது 5 5 5 5 நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம். ஒரு பாக்ஸில் 5 கேக், அனதர் பாக்ஸில் 5 கேக், அனதர் பாக்ஸில் 5 கேக். அந்த மாதிரி 34 கேக்ஸுக்கு நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பாக்ஸ் தேவை? how many boxes we need to pack? ஓகே. அண்ட் how many cakes are unpacked? ஸோ இதில் பேக் பண்ணாமல் எத்தனை கேக் இருக்குது? ஒரு பேக்கில் கண்டிப்பாக 5 இருக்கணும். 5 விட கம்மியாக பேக் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போது சேமாக பேக் பண்ணும். அப்போது ஒரு பேக்கெட்டில் 5 கேக் பேக் பண்ணுறீங்க. அந்தமாரி சேமாக பேக் பண்ணும்போது பேலன்ஸ் 5 இல்லாமல் எவ்வளோ மீறுது? இட்ஸ் நாட் அன்பேக்டு. ஓகேவா? சாரி, இட் இஸ் அன்பேக்டு. ஸோ இது வந்து எவ்வளோ வந்து அன்பேக்டாக இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வெரி வெரி ஈஸி சம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு எத்தனை கேக்ஸ் கொடுத்துருக்காங்க? 34 கேக்ஸ். ஒரு பாக்ஸில் எத்தனை வரும்? 5 கேக்ஸ் வந்து ஒன் பாக்ஸ் வந்து ஈச் 5 கேக்ஸ். ஓகேவா? ஓகே. அப்போது 5 6 are 30, ரிமைண்டர் 4. ஓகே. ஸோ இப்போது இதில் 34 அவங்க கொடுத்தது, தென் 5 6 are 30. அப்போது 5 5 5 5 எத்தனை பாக்ஸில் ஹோல்ட் பண்ண முடியும்? 6 பாக்ஸில் ஹோல்ட் பண்ண முடியும். அப்போது 6 பாக்ஸில் நீங்கள் 5 5 5 5 ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரிமைண்டர் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 4 கேக்ஸ் இருக்கும். ஸோ இதிலே முடிஞ்சு போச்சு சம்ஸ்க்கான ஆன்சர். கிளியர்? இதை நம்ம வந்து கிளியராக போட போகிறோம். அப்போது வந்து 34 கேக்ஸில் 5 கேக்ஸ் இன் 1 பாக்ஸ் இன்ட்டு how many பாக்ஸ்? 6 பாக்ஸ். 6 பாக்ஸில் 5 கேக்ஸ் வச்சுன்னா உங்களுக்கு 30 கிடைக்கும். ரிமைண்டர் 4. கிளியர்? இதை வந்து நம்ம வந்து அந்த லெம்மா பிரகாரம் எழுதியிருக்கோம். இட்ஸ் அ டிவைடண்ட், டிவைசர், கோஷன் அண்ட் ரிமைண்டர். ஓகே, இந்த மெத்தடில் எழுதியிருக்கோம். ஓகே, நமக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கோஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. how many boxes we need to pack? ஓகேவா? அப்போது how many boxesனா 6 boxes. அப்போ கீயோட வேல்யூ. how many cakes are unpacked? இட்ஸ் அ ரிமைண்டர் வேல்யூ. கிளியர்? அப்போது hence how many boxes? 6 boxes. 6 boxes we need to pack. Okay, so நமக்கு 6 boxes தான் வந்து பேக் பண்ணுறதுக்கு தேவை. how many cakes are remainder? and 4 cakes are unpacked. clear? இவ்வளோதான். இதோட முடிஞ்சிடுச்சு. வெரி ஈஸி சம். இது ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு 34 கேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸில் 5 வைக்கணும்னா எத்தனை பாக்ஸ் வேணும்? அண்ட் தென் வந்து பேக் பண்ண முடியாமல் எத்தனை பாக்ஸ் வந்து எத்தனை கேக்ஸ் வந்து இருக்குது? இவ்வளோ தான். அப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கிறது வந்து நார்மல் டிவிஷன் மெத்தடில் போட்டோம். அப்போ உங்களுக்கு வந்து எத்தனை பாக்ஸ் வருது? 5னா 5 5 5 5ன்னு ஹோல்ட் பண்ணால் 6 பாக்ஸ் தேவைப்படுது. ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? 4. ஸோ ரிமைண்டர் தான் உங்களுக்கு அன்பேக்.
Clear? Very easy sum. Next example பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், நம்ம பேசிக்காகவே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் ரிமைண்டருக்காக நான் எழுதியிருக்கேன். தெரியாத ஒரு சிலர் இல்லை மறந்துட்டீங்க யாராவது சம்திங், ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த சைன் வந்து உங்களுக்கு கம்பல்சரி இதுக்கப்புறம் வரக்கூடிய சம்ஸில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ 2 சைனை வந்து மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த பேசிக்காகவே சிம்பிளி மல்டிப்ளிகேஷன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் சேம் சைன் வருதுனாவே ரெண்டுமே மைனஸ் இருக்கட்டும், ரெண்டுமே ப்ளஸ் இருக்கட்டும், சேம் சைன் வந்தாவே உங்களுக்கு என்ன தான் வரும்? ப்ளஸ் தான் வரும். ஓகே, மல்டிப்ளிகேஷனில் சேம் சைன்னா ப்ளஸ். ஓகே, இதே வேறு வேறு சைன் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன வந்துடும்? மைனஸ். வெரி ஈஸி. மல்டிப்ளிகேஷனில் சேம் சைன்னா ப்ளஸ் வரும், ஆப்போசிட் சைன் வேறு வேறு சைன் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த பேசிக் ஃபார்முலாஸ் வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.2 பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிளில் நான் ஷோ பண்ண அந்த சைன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், அதனால அதை நான் ரிமைண்ட் பண்ணேன். தென் எக்ஸாம்பிள் 2.2, வாட் இஸ் த கொஸ்டின்? ஃபைண்ட் தி கோஷன் அண்ட் ரிமைண்டர். என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? கோஷன் அண்ட் ரிமைண்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வென் ஏ இஸ் டிவைடட் பை பி. ஓகேவா? ஏ வந்து பி டிவைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன் தி ஃபாலோவிங் கேஸஸ். ஸோ ஏ வந்து உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் டிவைடட், பி வந்து டிவைசர், இந்த மாதிரி இருக்கும்போது கோஷன் அண்ட் ரிமைண்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகே, வெரி ஈஸி. ஸோ உங்களுக்கு நான் வந்து 1 by 1 போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து -12, பி வந்து 5 ஃபஸ்ட்டு, அண்ட் செகண்ட் ஒன் வந்து 70 -3, அண்ட் தேர்ட் வந்து ஏ ஈக்குவல் -19, பி ஈக்குவல் -4. ஓகே. ஸோ இதில் நான் ஃபஸ்ட் ஒன்று எடுத்திருக்கேன். ஏ வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -12, பி வந்து 5. ஓகே, ஸோ நம்ம வந்து மெயின்லி உங்களுக்கு வந்து ஏபி வேல்யூ கொடுத்துட்டு கோஷன் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஏபி கோஷன் ரிமைண்டர் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிலேட்டட் கலெக்ஷனான ஒரு ஃபார்முலா எதுனா ஈக்குவேட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ அதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பை ஈக்குவேட்ஸ் டிவிஷன் லெம்மா. வாட் இஸ் த ஈக்குவேட்ஸ் டிவிஷன் லெம்மா? A equal B Q plus R. இதில் வாட் இஸ் த கண்டிஷன்? ஈக்குவேட்ஸ் டிவிஷன் லெம்மா. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் வரும்போது சின்ன சேஞ்ச் ஆகும். 0 less than or equal R less than mod B. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து சம்ஸ் போடும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே வரும். ஸோ அதை நீங்கள் mod B தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே, நவ் திஸ் இஸ் த ஈக்குவேட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்முலா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கோஷன் அண்ட் ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது வாட் இஸ் கிவன்? என்ன கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. ஏ வந்து என்னது? -12 ஈக்குவல், பி வந்து என்னது? 5. கோஷன் நமக்கு தெரியாது, ஆர் நமக்கு தெரியாது. இது ரெண்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆர் அப்படிங்கிற வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். அப்போது 0 here 0 less than or equal R less than mod B வந்து வேல்யூ என்னதுமா? பியோட வேல்யூ 5. பி வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5. அப்போது mod 5 அது ஆல்ரெடி ப்ளஸில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, அப்போது ஆரோட வேல்யூ உங்களுக்கு 0 இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் பிகாஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல். ஸோ 0லேருந்து 5க்குள்ளே இருக்கும். 5 வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகுனா ஆகாது, பிகாஸ் லெஸ் தென் மட்டும் தான் அங்கே இருக்குது. கிளியர்? அப்போ ஆரோட வேல்யூ உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? 0 1 2 3 4. ஸோ உங்களுக்கு ஆரோட வேல்யூ என்னெல்லாம் கிடைக்கும்னா ஆர் வந்து 0 1 2 3 4. இந்த வேல்யூஸில் எனி ஒன் வேல்யூ தான் உங்களுக்கு ஆர் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் மைண்ட் செட் வந்து ஒன் ஸ்டெப்பாக போங்க. டேரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஏன்னா இது வந்து ஈஸி சாப்டர், பட் என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சின்ன மைன்யூட் மிஸ்டேக்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ டீப்பாக நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் தெரிஞ்ச ஃபார்முலாவில் கிவன் ஏபி அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல பியோட வேல்யூ அப்ளை பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கள் நெகட்டிவே வந்தாலும் வி கன்சிடர் இட்ஸ் லைக் அ பாசிட்டிவ் பிகாஸ் நம்ம மாட் பி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, அப்போது ஆரோட வேல்யூ ரிமைண்டர்னு பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வரும் ஓகேவா அப்படின்றது முதல்ல தெரியும். அப்போ பியை விட கம்மின்னும் போது இங்கே 5 விட கம்மி, 0லேருந்து ஸ்டார்ட். அப்போ 0 1 2 3 4. இந்த 5 நம்பரில் எனி ஒன் நம்பர் உங்களுக்கு ரிமைண்டராக வரும். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் கோஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ரிமைண்டர் என்னன்றது நமக்கு தெரியாது. மேபி இந்த 5ல் எனி ஒன் வரலான்றது வி கன்சிடர். நவ் கோஷன்றது நமக்கு தெரியாது. இப்போது நான் ஒரு வேல்யூவாக கோஷனில் அப்ளை பண்ணி நம்ம வந்து இது ரெண்டுக்கும் ஈக்குவல் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி போடுறோன்றது பாருங்கள். ஹியர் -12 நமக்கு என்ன தேவைன்னா -12 வந்து வேணும். -12
5 கோஷன் வந்து எனக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ நான் கோஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்ளை பண்ணலாம், எனி வேல்யூஸ் ஐ அப்ளை. பட் இங்கே நான் எப்படி எதை வச்சு கன்சிடர் பண்ணணும்னா வாட் இஸ் திஸ் சைன். இங்கே நீங்கள் என்ன பார்க்கணும்னா சைன் பார்க்கணும். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது -12. அப்போது உங்களுக்கு வந்து இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது +5. அப்போது உங்களுக்கு எனி ஒன் நெகட்டிவ் வேல்யூ வந்தால் தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக வரும். கிளியர்? புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறது? கிளியராக? இங்கே வந்து உங்களுக்கு சப்போஸ் ஹியர் +12 இருக்குன்னு வச்சுக்கோ, மேபி மைனஸ் விட்டுருங்க, 12 இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும், பாசிட்டிவ் வேல்யூ தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் இருக்குது. சப்போஸ் இங்கே நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். இங்கே வந்து உங்களுக்கு ப்ளஸ் தான் இருக்குது, அப்போ வந்து போடக்கூடாது. இப்போது இங்கே இருக்கிற சைன் இப்போ இங்கே ஆக்சுவலி என்ன தான் இருக்குது -12. அப்போது என்ன வேல்யூஸ் இருக்குது, நெகட்டிவ் வேல்யூஸ் தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து -12 இருக்குது. அப்போது 5 கூட நீங்கள் எதை மல்டிபிள் பண்ணணும், எனி ஒன் நெகட்டிவ் வேல்யூஸ் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். கிளியர்? எப்படின்றது புரியுதுங்களா? 5 கூட எப்படி மல்டிபிள், எனி ஒன் நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ நான் -12, அப்போ நான் 5 வந்து ஆல்ரெடி ப்ளஸ் எனி ஒன் நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணால் தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக எனக்கு கன்வெர்ட் ஆகும். கிளியரா? அப்போது நான் வந்து என்ன அப்ளை பண்ணிக்கிறேன், -1 அப்ளை பண்ணுறேன். அப்போது 1 5 என்ன வரும், -5 வரும். ஓகே, இப்போ -5 இங்கே இருக்கிறதுல வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் வந்து எது வேணாலும் போடலாம். அப்போ நான் ரிமைண்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறதுலே வந்து பிக்கஸ்ட் நம்பர் 4 போடுறேன். அப்போது -1 அப்ளை பண்ணும்போது 1 × 5 -5 + 4 என்ன கிடைக்குது எனக்கு -1. ஆனால் எனக்கு என்ன வரணும் -12. அப்போ நம்ம போட்டது தப்பு. அப்போ அகெயின் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ 1 நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 1 5 5 வராது. அப்போ 2 5 10 மேபி. அப்போ நான் அகெயின் ட்ரை பண்ணுறேன் -2. ஓகேவா? 2 5 என்ன வருது -10. இப்போ -10 கூட எதை ஆட் பண்ணால் -12னா -2. -10 கூட -2 ஆட் பண்ணால் -12 ஆகிடும். ஆனால் -2 ரிமைண்டர் நமக்கு இருக்கானா இல்லை. ஓகே, இது +2. அப்போ +2 போட்டோம்னா நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிடும், -8ஆக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஆப்போசிட் சைன் நீங்கள் மைனஸ் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போட்டிங்கன்னா இது வந்து அப்போ எகெயின் இதுவும் வந்து தப்பு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு அந்த சைன் அண்ட் நம்பர்ஸை யோசிச்சு தான் நீங்கள் ஒன்றுமே போடணும். இந்த சம் வந்து அப்படி தான் போட்டாகணும். ஓகேங்களா? ஓகே, அதுக்காக நீங்கள் வந்து பெனில் போடக்கூடாது. இட்ஸ் ஒர்க் அவுட் இன் பென்சில். ஓகே, யூஸ் இன் பென்சில். ஸோ நான் அகெயின் என்ன பண்ணுறேன், -3 அப்ளை பண்ணுறேன். இப்போ -3 அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ வந்து -3 5 15. அப்போது -15 இது கூட எந்த ரிமைண்டர் ஆட் பண்ணால் எனக்கு -12 வரும், -15லேருந்து -12. அப்போ வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் 3. அப்போ அந்த 3 வந்து நமக்கு ரிமைண்டரில் இங்கே இருக்கா, இருக்குது. 3 வந்து இங்கே இருக்குது. அப்போது +3. ஓகேவா? அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், -12 வரும். தெரியுதுங்களா? உங்களுக்கு வந்து இங்கே -3 போட்டிங்கன்னா 5 3s are 15 மைனஸ் இது கூட இங்கே ரிமைண்டர் வந்து பேலன்ஸ் இந்த -15லேருந்து -12 வரணும்னா என்ன வேல்யூ வரும் நம்ம யோசிக்கிறோம், 3. அப்போ 3ன்றது நமக்கு ரிமைண்டரில் இருக்கா, இதுக்குள்ளே தான் ரிமைண்டர் இருக்குன்றது நம்ம சொல்லிட்டோம். அந்த நம்பர்ஸ்குள்ளே இருக்கானா இருக்குது. ஸோ தட் 3. ஓகேவா? அப்போ உங்களுக்கு வேல்யூ வந்து என்ன வருது, -12. ஓகேவா? இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், காமிக்கக்கூடாது. இதுதான் ஆக்சுவலி -12 = 5 -3 ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ உங்களுக்கு இங்கே நம்ம வந்து -12 = 5q + r. இதோடு நம்ம முடிச்சிருப்போம். ஓகேவா? இது வந்து நான் சைடில் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன், 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன். ஸோ இங்கே நான் இப்போ டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறேன். என்ன வரும்னா -12 = 5 -3 + 3. கிளியர்? இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கிறதுக்காக இதெல்லாம் நீங்கள் பென்சிலில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இங்கே நான் சைடில் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சது நீங்கள் பென்சிலில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? பெனில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே போட்டிருக்கிறது கிவன் எழுதிக்கோங்க. எலிப்ஸ் டிவிஷன் லெம்மா நமக்கு தெரிஞ்ச லெம்மா எழுதிக்கிறீங்க. வாட் இஸ் த கண்டிஷன் எழுதிக்கோங்க. ஏபி கிவன் எழுதிக்கோங்க. இதில் பி அப்ளை பண்ணால் ஆரோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் வருன்றதை பென்சிலில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைண்டர் இதுக்குள்ளே தான் கம்பல்சரி வரும். ஓகேவா? அதுக்கப்புறமா இங்கே வந்து ப்ளஸ் வேல்யூ வருமா, க்யூ ஸ்டார்டிங் நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் வேல்யூ வருமா, நெகட்டிவ் வேல்யூ வருமா அப்படின்றத நம்ம எதை வச்சு கன்சிடர் பண்ணணும், இங்கே வரக்கூடிய வேல்யூ வச்சு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி 5 வந்து மைனஸில் இருந்து நம்ம ப்ளஸ் பார்க்கணும், ப்ளஸில் இருக்கிறதுனால மைனஸ் பார்க்கணும். ஸோ நான் அதுக்கு தான் அந்த சைன் சொன்னேன். ஓகேங்களா? இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் மைனஸ் வருதுனால நான் மைனஸ் வேல்யூ -1 அப்ளை பண்ணேன், -2 அப்ளை பண்ணேன், இன்னும் -3 அப்ளை பண்ணேன். நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ நான் -3 பண்ண இவ்வளோ தான். அப்போ உங்களுக்கு கோஷன்ஸ் வந்து -3, ரிமைண்டர் வந்து 3. கிளியர்?
வெரி ஈஸி. therefore q வந்து -3, q வந்து உங்களுக்கு -3, r வந்து 3. இவ்வளோதான். ஸோ வெரி ஈஸி. இதில் செகண்ட் ஒன் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.2ல இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன போட்டோமோ இட்ஸ் சேம் ப்ரொசீஜர் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் எல்லாத்துக்கும். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் ஒன் ஆஸ் யூஷுவல் வாட் இஸ் கிவன் ஏ அண்ட் பி எடுத்து எழுதியாச்சு. பை ஈக்குவேட்ஸ் டிவிஷன் லெம்மாவோட நமக்கு தெரிஞ்ச நார்மல் ஃபார்முலா வந்து a = bq + r. அந்த rன்ற கண்டிஷன் 0லேருந்து bக்குள்ளே இருக்கும். அதுவும் எடுத்து எழுதியாச்சு. ஸோ a வேல்யூ என்னது 17 ஈக்குவல் b வந்து உங்களுக்கு -3 × q + r. ஓகே. ஸோ உங்களுக்கு இங்கே என்ன வரும் 0 less than or equal r less than b வந்து உங்களுக்கு என்னது -3. கிளியரா? ஓகே. அப்போ உங்களுக்கு a என்ன தெரியும், b என்ன தெரியும், நான் அப்ளை பண்ணியாச்சு. r வந்து உங்களுக்கு 0லேருந்து -3 வரைக்கும் வருமா, 3 வரைக்கும் வருமா? 3 வரைக்கும் வரும். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே உள்ள வந்து -3 இருந்தாலும் அது ஆன்சர்லேருந்து வெளியே வரும்போது என்னவா கன்வெர்ட் ஆகிடும், 3யாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ். அப்போது r வந்து உங்களுக்கு எப்படி வரும், r = 0 1 2 3 வராது. ஸோ இதுதான் உங்களுக்கு r வேல்யூஸ். இந்த 3ல எனி ஒன் வந்து உங்களுக்கு ரிமைண்டராக வரும். இதை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூஸர் பென்சிலை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ rன்ற வேல்யூ 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம். 3 வராது. ஏன்னா இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கிடையாது, லெஸ் தென் மட்டும் தான். 3யை விட லோவஸ்ட் வேல்யூஸ் மட்டும்தான். ஸோ மைனஸ் வேல்யூஸ் வராது. ஏன்னா நம்ம மாட் போட்டிருப்போம். மாட் -3 போது அது என்னவா கன்வெர்ட் ஆகிடும், 3யாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 3யை விட கம்மி வேல்யூனா 0 1 2. கிளியர்? ஸோ ரிமைண்டர் எப்படி வரும்ன்றது தெரிஞ்சிச்சு. அண்ட் தென் ஸோ இப்போ நம்ம கோஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? அப்போது ஒன் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். அது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிட்டிவ் வேல்யூ போடணுமா நெகட்டிவ் வேல்யூ போட்டு கண்டுபிடிக்குமான்றது நம்ம இங்கே இருக்கக்கூடிய டிவைடண்ட் வச்சு நம்ம வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். நவ் ஹியர் டிவைடண்ட் லைக் a பாசிட்டிவ். டிவைடண்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ உங்களுக்கு பீன்ற வேல்யூ என்ன இருக்குது, மைனஸில் இருக்குது. இப்போது நான் க்யூக்கு வந்து பாசிட்டிவ் அப்ளை பண்ணுறேன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவோ கன்வெர்ட் ஆகிடும் மைனஸ். ஸோ இங்கே எனக்கு பாசிட்டிவ் வரணும்னா நான் இங்கே என்ன போடணும், மைனஸ் வேல்யூ அப்ளை பண்ணி. ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் நமக்கு என்னவோ கன்வெர்ட் ஆகும், ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். கிளியரா? கிளியர்? இந்த இடம் மட்டும்தாம்மா நீங்கள் கரெக்டாக யோசிக்கணும். இதை கரெக்டாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து 17 இஸ் அ பாசிட்டிவ், இங்கே பி வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இருக்குது. இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. நெகட்டிவ் கூட பாசிட்டிவ் போட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸாக கன்வெர்ட் ஆகிடும். இங்கே வந்து உங்களுக்கு ப்ளஸ் டேர்ம் தான் இருக்குது. ஸோ தட் நம்ம என்ன கியூக்கு வந்து என்ன மாதிரிலாம் அப்ளை பண்ணணும், நெகட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வேணுன்றதுனால. கிளியர்? ஓகே. ஸோ இப்போ நான் சைடில் போகிறதோ எதில் தான் போடணும், ஒன்லி யூஸ் இன் பென்சில். ஓகே. அப்போது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 17 = -3. உங்களுக்கு வந்து பி போர்ஷன் என்னன்னு தெரியாது, ரிமைண்டர் என்னன்னு தெரியாது. பட் ரிமைண்டர் என்னெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கோம், 0 1 2. இந்த மூணுத்தில் எனி ஒன் தான் வந்து நமக்கு ரிமைண்டராக வரும். ஸோ அப்போ கோஷன் என்ன வரும், ரிமைண்டர் என்ன வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வி அப்ளை ஒன்லி நெகட்டிவ் வேல்யூஸ். அப்போது -1 -2 -3 -4 அப் டு எக்ஸெட்ரா. இப்போ நான் வந்து மைண்ட்லேயே முதல்ல போடுறேன். இங்கே என்ன இருக்குது, 17. ஓகேவா? அப்போது 3 1s 3 தான் வரும். 3 2s 6, 3 4s 12, 3 5s 15, 3 6s 18 வந்துடும். அப்போது 3 6 போடும்போது உங்களுக்கு 18 நீங்கள் இருக்கிற வேல்யூட அதிகமாக போயிடுது. அப்போ நான் வந்து என்ன போடுறேன், 3 5s 15, what are 5 -5. கிளியர்? 3 5s 15 வரும். ஸோ தட் நான் வந்து அப்ளை பண்ணி பார்க்குறேன் இது கரெக்டாக வருமான்ட்டு. ஏன்னா 1 2 3லாம் ஏன் அப்ளை பண்ணலன்னா நம்ம அப்டேட் பார்க்குறோம் 17. ஓகேவா? அப்போது 3 1s 3 வரும், 3 2s 6 வரும், 3 3s 9 வரும், அப்போ 3 4s 12 வரும். அப்போ இதை விட எது ஓவரால் இதுக்கு கம்மியாக இல்லை அதிகமாக. ஓகேவா? 17க்கு நியரஸ்ட் டு 30 15 வந்து கொஞ்சம் கம்மி, 17க்கு நியரஸ்ட் கொஞ்சம் அதிகம்னா 18. அப்போது ஒன்று இதை அப்ளை பண்ணணும், இல்லைனா அதுக்கு அடுத்தது அப்ளை பண்ணணும். கிளியர்? ஓகே. நான் இப்போ 15 நான் முதல்ல அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இதே நான் 4 அப்ளை பண்ணால் 3 4s 12, 12க்கும் 17க்கும் வந்து ரொம்ப அதிகம்ன்றதுனால நான் முதல்ல இதை வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே. அப்போது நான் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், நெகட்டிவ் வேல்யூஸ் ஒன்லி. அப்போது -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 5s 15. இப்போ பேலன்ஸ் என்ன அப்ளை பண்ண, இதுக்கு 2 வேணும், சாரி இதுக்கு என்ன ரிமைண்டர் பேலன்ஸ் வேணும், 3 5s உங்களுக்கு என்ன வருமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 15. இங்கே என்ன இருக்குது, 17 இருக்குது. அப்போது 15 கூட எதை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 17. அப்போ என்ன ஆட் பண்ணால் 17 வரும், 2 ஆட் பண்ணால். 15 கூட 2 ஆட் பண்ணால் 17. அந்த 2ன்ற வேல்யூ ரிமைண்டரில் இருக்கா, இருக்குது. அப்போது ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 2. ஸோ அப்போது -5 தான் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வேல்யூ போடணும்னு அவசியம் கிடையாது. கிளியர்? நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்மில் வந்து 1 by 1 போட்டுப்பேன்.
ஹியர் மைண்ட் கேல்குலேஷன். ஓகேவா, எதை போட்டால் எந்த மாதிரி வரும் அப்படின்றது யோசிக்கணும். ஓகேவா, ஓகே. வரக்கூடிய ரிமைண்டர் இந்த 3க்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், இந்த 3 தாண்டி வெளியே வரக்கூடாது. 3 ரிமைண்டர் இதுக்குள்ளே தான் இருக்குன்றது நம்மளோட கண்டிஷன்ஸ். கிளியர், ஓகே. அப்போது -5 அப்ளை பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 5s are 15 ப்ளஸ் 2 15 + 2 17. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. இதை வந்து நீங்கள் எதில் போடணும், பென்சிலில். இதுக்கப்புறமா தான் இதுக்குமே நீங்கள் நார்மலி அப்ளை பண்ணணும். ஓகேவா, ஓகே. அப்போது அங்கே என்ன நம்ம அப்ளை பண்ணுவோம் அதுக்குலாம் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். என்ன வரும், 17 = -3 சாரி -3 -5 wait. therefore எப்படி வரும், 17 = -3, q ஓட வேல்யூ -5 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 2. கிளியர். நம்ம அங்கே என்ன சைடில் கண்டுபிடிச்சோமோ அதை நம்ம இங்கே அழகாக எழுதிட்டோம். 17 = -3, q வந்து என்னது -5 ப்ளஸ் 2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 5s are 15 15 + 2 17. ஓகேவா. இப்போ therefore கோஷன்ட் வந்து என்னது -5, ரிமைண்டர் 2. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். கிளியர். ஸோ வெரி ஈஸி. இதுலேயே வந்து தேர்ட் சம் இருக்குது, அது பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, a = -19, b = -4. ஸோ a = -19, b = -4 given எடுத்து எழுதியாச்சு. வாட் இஸ் த given lemma, ஈக்குவலேட்ஸ் டிவிஷன் லெம்மா வந்து a = b q + r அந்த r என்ற கண்டிஷன் 0 less than or equal r less than mod b. ஓகேவா, ஓகே. ஸோ நவ் a வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, b என்ன கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணுங்கள். a வந்து -19, b வந்து -4 q + r. ஓகே, உங்களுக்கு இங்கேயும் சைன் மைனஸ் தான் வந்துருக்கு, இங்கேயும் சைன் வந்து மைனஸில் தான் வந்திருக்கு. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆர்ன்ற வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ ஆர் வந்து 0 less than or equal r less than, b வந்து என்னது -4. ஓகே, b வந்து என்னது -4. அப்போ உங்களுக்கு ஆரோட வேல்யூ என்னெல்லாம் வரும், r = 0 1 2 3. ஓகே, 4 வருமா, வராது. ஏன்னா it's less than only not equal. அதேமாதிரி -4 உங்களுக்கு மாடல் இருக்கிறதால அது என்னவா கன்வெர்ட் ஆகிடும், +4 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 0 1 2 3 இந்த 4 வேல்யூஸ்ல தான் உங்களுக்கு ரிமைண்டர் எனி 1 வரப்போகுது. கிளியர், ஓகே. ஆஸ் யூஷுவல் கிவன் எழுதிட்டோம். ரிமைண்டர் எந்த மாதிரி வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணி பார்க்கணும், கோஷன் முதல்ல என்ன சொல்லணும், பாசிட்டிவா இல்லை நெகட்டிவான்றதை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். நவ் ஸோ ஹியர் வாட் இஸ் த டிவைடண்ட் சைன் வந்து மைனஸ், அண்ட் தென் இங்கே பியோட சைனும் மைனஸ். இப்போ நான் அகெயின் வந்து q கோஷனுக்கு வந்து மைனஸ் அப்ளை பண்ணேன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா கன்வெர்ட் ஆகிடும், ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். பட் இங்கே நமக்கு என்ன இருக்குது, மைனஸ் வேல்யூ தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன தான் அப்ளை பண்ணோம், ப்ளஸ் வேல்யூ மட்டும் தான் அப்ளை பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக வரும். மைனஸ் அப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ நமக்கு மைனஸ் வேல்யூ அப்ளை பண்ணக்கூடாது. இங்கே வந்து உங்களுக்கு டிவைடட் மைனஸில் வர்றதுனால இங்கே ஆல்ரெடி b வந்து மைனஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ க்யூக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணோம், ப்ளஸ் வேல்யூ ஒன்லி. கிளியர், அப்சர்வேஷன் பண்ணிட்டீங்களா, ஓகே. நவ் இங்கே நான் சைடில் ஆஸ் யூஷுவல் போட்டு காமிக்கிறேன். இங்கே என்ன இருக்குது, -19 = -4q + r. ஸோ உங்களுக்கு வந்து அப்போ q என்ன வரும், r என்ன வரும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ யோசிக்க போகிறோம். ஓகேவா, ஓகே. ஸோ அதேமாதிரி ஆரோட வேல்யூ என்னெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கோம், 0 1 2 3. ஸோ இந்த ரிமைண்டருக்குள்ளே தான் உங்களுக்கு ஆரோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, இது எல்லாமே எதில் ஒர்க் அவுட் பண்ணணும், பென்சில் ஒர்க் அவுட் பண்ணி அடிச்சு எழுதாதீங்க. ஓகேவா, ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் மைண்ட் கேல்குலேஷன். தென் 4 கூட நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூ தான் அப்ளை பண்ண போகிறீங்க. கிளியர், ஓகே. தென் நீங்கள் வந்து 4 கூட ஒன்று அப்ளை பண்ணி பாருங்கள். 4 1s are 4 4 2s are 8. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 1 1 அப்ளை பண்ணி பாருங்கள் இன் மைண்ட். ஸோ நியர் டு 19 என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ 4 4s are உங்களுக்கு என்ன வரும், 16 வரும். ஓகேவா, ஸோ 4 5s are 20 ஆகிடும். ஓகேவா, 4 5s are 20. அப்போது 4 4s are or 4 5s are இது ரெண்டுத்தில் எனி 1 வரும். ஓகேவா, இப்போ நான் 4 4s are அப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்போது 4 4s are என்ன வரும் உங்களுக்கு, -4 4s are 16. இப்போது -16 கூட எதை ஆட் பண்ணால் -19 வரும், -3. -3 ஆட் பண்ணால் தான் 16 -16 கூட -3 ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு -19 ஆகும். பட் -3 இங்கே இருக்கா, +3 மட்டும்தான் இருக்கும். அப்போது இந்த வேல்யூ வராது. கிளியர், ஓகே. அப்போது நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொன்னேன், 4 4s are 16. நெக்ஸ்ட் என்ன வரும் சொன்னால் 4 5s are 20. அப்போ இதை விட நான் ஏற்கனவே ஒரு நம்பர்னா அதுக்கு நியரஸ்ட் டு லோவஸ்ட் நம்பர், நியரஸ்ட் டு பிக்கஸ்ட் நம்பர். நியரஸ்ட் டு லோவஸ்ட் 4 4s are 16 ஆன்சர் கிடைக்கல. அப்போ நியரஸ்ட் டு ஹையஸ்ட் நம்பர் வந்து 4 5s are 20 அதை எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன வரும், 4 5s are -20. -20 கூட எதை ஆட் பண்ணால் உங்களுக்கு -19 கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவில் நான் 1 ஆட் பண்ணுறேன். அப்போது இங்கே என்ன இருக்குது, +1.
20ல +1 போச்சுன்னா 19 பிக்கஸ்ட் நம்பர் 19. கிளியர்? அப்போ உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 1 வரும். எப்படின்னு புரிஞ்சிச்சிங்களா? வெரி வெரி ஈஸி. உங்களுக்கு இங்கே என்ன வரும்ன்றது மைண்ட் கேல்குலேஷன் தான். நீங்கள் இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். ஹியர் 4 5s are 20, 4 4s are எடுத்தோம், நமக்கு ஆன்சர் வரல. ஸோ 4 5s are போகிறோம். அப்போ -20. -20ல் எதை சப்ராக்ட் பண்ணால் -19 வரும்னா +1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -19 வரும். கிளியர்? ஸோ இதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? -19 = -4. க்யூவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 5 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 1. கிளியர்? இப்போ -19 போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4 5s are 20. 20ல் வந்து -20 + 1 வந்து -19. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச கோஷன் வேல்யூ ரிமைண்டர் வேல்யூ கரெக்ட். Therefore Q equal +5 or equal 1. So this is the quotient and remainder. Clear? Any doubt? So very easy. நான் எந்த அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேளுங்க. இதில் another one example பார்க்கலாம். So next example 2.3 பார்க்க போகிறோம். What is the question? Show that the square of an odd integer is of the form 4q + 1 for some integer q. Qக்கு ஏதோ some integer, ஓகேவா? அப்படி இருக்கும்போது the square of an odd integer, ஏதோ ஒரு ஆட் இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதுக்கு இஸ் ஆஃப் த ஃபார்ம் என்ன மாதிரி ஃபார்மில் வரும்னா 4q + 1 வரும்ன்றது நாம் ஷோ பண்ணிக்கலாம். எனி ஒன் ஆட் இன்டிஜரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் எந்த மாதிரி வரணும்? 4q + 1 வர மாதிரி நம்ம ஷோ பண்ணி காமிக்க போகிறோம். கிளியர்? ஓகே. ஸோ இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் லெட் எக்ஸ் பி எனி ஆட் இன்டிஜர். எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ ஏதோ ஒரு ஆட் இன்டிஜர் நானே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறமா இப்போ ஒரு ஆட் இன்டிஜர் அப்படின்றது எக்ஸை எடுத்ததுக்கப்புறமா சின்ஸ் any odd integer is one more than an even number. So in the words the meaning தெரியணும். one more than an even number. So I take any one even number. இது வந்து odd number கன்வெர்ட் பண்ண இது கூட என்ன ஆட் பண்ணணும்? 1. Any even number you add 1, that number is convert to odd number. So இந்த மீனிங் தான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எனி ஒன் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் இருக்குன்னா ஆட் நம்பர் மாற்றுறதுக்கு இஸ் 1 more than 1 ஆட் பண்ண எக்ஸ்ட்ரா. ஸோ சின்ஸ் எனி ஆட் நம்பர் இஸ் 1 more than the even number. ஸோ ஈவன் நம்பர் கூட எனி ஒன் மோர் அதிகமாக ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆட் நம்பரை கன்வெர்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வெரி வெரி சிம்பிள் நம்பர் 0 is also an even number. ஸோ 0 கூட 1 ஆட் பண்ணால் அது என்னவா கன்வெர்ட்? 1 is an odd number. ஸோ எனி ஈவன் நம்பர் அது கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா அது என்னவா கன்வெர்ட் ஆகிடும்? ஆட் நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுதான் நான் லைன்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ வி ஹேவ் இந்த மாதிரி எடுக்கும்போது நான் எக்ஸ்ன்றதை ஒரு ஆட் நம்பர்னு எடுத்திருக்கேன். இதுக்கான ப்ரொசீஜர் நான் இங்கே எழுத போகிறேன். எக்ஸ்ன்ற ஆட் நம்பர் நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னா 2k + 1ன்னு எடுக்கிறேன். இதில் 2kன்றது ஃபார் சம் இன்டீஜர். k is some integer. ஸோ எனி இன்டீஜர் k வந்து ஏதோ ஒரு இன்டீஜர்னு எடுத்துக்கிறேன். அப்போது 2k + 1ன்றது கேக்கு பதிலாக நீ 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம். கேக்கு நீங்கள் எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் இங்கே முன்னாடி 2 இருக்கிறதுனால இது என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஈவன் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அப்ளை 5. அப்போ 2 5s are 10. 10 is a ஈவன் நம்பர். ஸோ எல்லாமே உங்களுக்கு கேக் எது அப்ளை பண்ணாலும் இது ஈவன் நம்பராக கன்வெர்ட் ஆகிடும். அந்த ஈவன் நம்பர் கூட 1 ஆட் பண்ணால் நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிடும்? ஆட் நம்பர். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? எனக்கு ஆட் நம்பர் வேணும். ஆட் நம்பர்னால் எப்படி? ஈவன் நம்பர் கூட 1 ஆட் ஆகிருக்கணும். ஓகே? ஆட் நம்பர்னா ஈவன் நம்பர் கூட 1 ஆட் ஆகிருக்கணும். பட் நமக்கு எந்த ஈவன் நம்பர் நமக்கு தெரியாது. ஸோ தட் ஐ அப்ளை 2k. கேன்றது ஃபார் சம் இன்டீஜர். ஸோ 2k + 1. ஏன் எடுத்திருக்கேன்னு தெரியுதுங்களா? இட்ஸ் அ ஈவன் நம்பர். எனி ஈவன் நம்பர் +1 இட்ஸ் லைக் அ ஆட் நம்பர். இப்போது இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? தி ஸ்கொயர் ஆஃப் அண்ட் ஆட் நம்பர். இந்த ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நான் போத் சைடு வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். 2k + 1 தி ஹோல் ஸ்கொயர். இந்த சைடு ஸ்கொயர் பண்ணுறேன், இந்த சைடு ஸ்கொயர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் வேணும். எக்ஸ் ஸ்கொயர் போட்டு அப்ளை பண்ணி 4q + 1 நான் வந்து ஷோ பண்ணேன். அப்போ போத் சைடு வந்து நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ ஹியர் a + b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அப்ளை பண்ணுங்க. இப்போ என்ன வரும்? 2k ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். கரெக்ட்? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு என்ன வரும்?
எஸ் என்ன வரும் here x square equal 2k the whole square. அப்போ 2 square 4k square plus then 2 into 2 4k plus 1. ஸோ அங்கே 2k plus 1 the whole square a plus b the whole square ஃபார்ம்ல நம்ம எழுதி சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். கிளியர்? ஓகே. நவ் இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்து நான் 4k வெளியே எடுத்துடுறேன். அப்போ 4k போச்சுன்னா என்ன வரும் k plus 1 plus 1. கிளியர்? இந்த ரெண்டு டேர்மில் இருந்து மட்டும் நான் 4k காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ இதில் 4k போயிடுச்சுன்னா பேலன்ஸ் k, இதில் 4k போச்சுன்னா பேலன்ஸ் 1, இங்கே இருக்கக்கூடிய பேலன்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? எழுதியாச்சு. இப்போது இந்த k plus 1 இருக்குல்ல இந்த டேர்ம் இதை நான் க்யூன்னு எடுத்துக்கிறேன் ப்ளஸ் 1 வேர் q equal k of k plus 1. இந்த க்யூன்ற டேர்மை k of k plus 1ன்னு சொல்லிட்டு நானே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நமக்கு என்னவா இது கன்வெர்ட் ஆகிடுச்சு 4q plus 1 x square equal எனி ஆட் நம்பரோட ஸ்கொயர் ஈக்குவல் என்ன ஃபார்மில் எடுத்துகிட்டு சொன்னாங்க 4q plus 1ல் எடுத்துகிட்டு சொன்னாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டோமா? இவ்வளோ தான். ஸோ இதோட முடிஞ்சிச்சு. இட்ஸ் லைக் ஒரு ஜென்ரல் கொஷின்ஸ் மாதிரி. ஓகேங்களா? இதை நீங்கள் எடுக்கும்போது ஒரு ஆட் நம்பர்னு பொறுத்தனாவே ஈவன் நம்பர் கூட 1 ஆட் பண்ணணும். இந்த கான்செப்ட் மைண்டில் வச்சுட்டு எக்ஸ் ஈக்குவல் 2k plus 1ன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்கீங்க. போத் சைட் ஸ்கொயர் பண்ணுறீங்க, a plus b the whole square ஃபார்மில் அப்ளை பண்ணுறீங்க இன் ரைட் ஹேண்ட் சைட். தென் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு காமன் வேல்யூஸ் வெளியே எடுத்துகிட்டு தென் இந்த டேர்ம்ஸை நான் க்யூவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ தட் q ஈக்குவல் திஸ் டேர்ம் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு 4q plus 1ன்ட்டு அவங்க சொன்ன டேர்மில் நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம். இவ்வளோ தான். வெரி ஈஸி. எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட கொஷின்ஸ் கேளுங்க. செகண்ட் யூனிட் சின்ன மைனஸ் மிஸ்டேக்ஸ் வரும், டவுட்ஸ் வரும். அது நீங்கள் எங்கிட்ட கொஷின் கேட்டால் தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸ் இதோட முடியுது. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.